Class 12 Physics Current Electricity Example 2.27. Find the heat energy produced in the resistance of 10 ohm when 5 ampere current flows through it for 5 minutes. So என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தேனா heat energy அதாவது H தான் கேக்குறாங்க. இப்போ என்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm கொடுத்திருக்காங்க. அத நான் எழுதிட்டேன். அதே மாதிரி current வந்து 5 ampere கொடுத்திருக்காங்க. அதே எழுதியாச்சு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க டைம் வந்து 5 minutes ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அது வந்து செகண்டா மாத்திரக்கு into 60 போடணும். சோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுனா 300 seconds ன்னு வரும். So இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சப்போ H is equal to I square RT ன்னு ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ 5 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 25 into 10 into 300 ன்னு வரும். ஸோ இதெல்லாம் இன்ட்டு பண்ணோன்னா நமக்கு என்ன வருதுன்னா 75000 ன்னு வருது. ஸோ இவ்வளோ ஜூலுன்றது வருது. ஸோ இதான் ஹெச்சோட வேல்யூ. ஸோ நம்ம இப்படியும் எழுதலாம், இல்லை இதை கிலோ ஜூலாக மாற்றியும் எழுதலாம். ஸோ அப்போது 75 இங்கே 1000 வருது இல்லையா, அதை வந்து நம்ம கிலோ ஜூல்னு மாற்றி எழுதிடலாம். ஸோ இப்படியும் நம்ம வந்து ஹீட் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க கொஷின்லாம் ஹீட் எனர்ஜி ஹெச் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா H is equal to I square RT ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.